பிரிண்டவுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சென்னையில மெட்ரோ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி வாகன ஓட்டிகளுக்கு பயங்கரமா இடையூறா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம ப்ரோகிராம்ல அதை எடுத்து நம்ம பேசியிருக்கோம். அதாவது ரூட்டை திருப்பி மாத்தி விட்டுறாங்க, சுத்த விட்டுறாங்க, ரைட் ஹேண்ட் சைடு டிரைவ் போதா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு டிரைவ் போதா அப்படின்றது நம்மளுக்கே ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கு. அதாவது இங்க கிட்டக்க போற ரூட்டுக்கு அப்படி சுத்திக்கிட்டு வர சொல்றாங்க அப்படின்றதெல்லாம் பயங்கரமா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்கு. இன்னொரு புறம் போக இந்த விஷயத்தை, அதாவது நான் இப்ப சொல்ல போறேன்ல, இந்த விஷயம் வந்து இன்னும் பெருசா வேற மாதிரியான ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்தவெளியில என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு போர்டு போட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஸ்ட்ரெயிட்டா போகணும். அதாவது ரைட் ஹேண்ட் சைடில் வந்து நீங்க மயிலாப்பூர் போகலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்க ராயப்பேட்டை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருங்க. இங்க பேருந்து மட்டும் தான் வரணும். ஏன் அப்படி போட்டிருக்காங்கன்னா, அங்க டிப்போ இருக்கிறதுனால அங்க போட்டிருக்காங்க. இன்னொரு புறம் அந்த போர்டு நீங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மாசமா இந்த போர்டு அங்க இருக்குது. யாருன்னா கவனிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. என்ன ஒரு விஷயம்னா, மயிலாப்பூர், ராயப்பேட்டை, அண்ணா சாலை இது மாதிரி போட்டிருக்காங்க. ஆழ்வார்பேட்டை இப்படி ரைட் ஹேண்ட்ல போகணும், லெஃப்ட் ஹேண்ட்ல போகணும், இங்க மாநகர பேருந்து வந்து இது போகணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன ஒரு விஷயம்னா, இந்த மேல வந்து நீங்க தமிழ்ல பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா ரோயாபேட், மேலாப்பூர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. மேலாப்பூர், மே அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, வடக்கன்ஸ் கிட்ட இந்த ஒர்க்கை கொடுத்தா இப்படிதான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏன்னா வடக்கன்ஸ் கிட்ட அவங்க வந்து ஒவ்வொரு துறையில வந்து இப்போ வடக்கன்ஸ்லாம் அதிகமாயிட்டாங்க. இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க் வந்து வடக்கன்ஸ் கிட்ட கொடுத்தா இந்த நிலைமைக்கு தான் ஆகும். நம்ம ஊர் பேர் வந்து நம்மளுக்கே மறந்து போயிடும், அவங்களுடைய வழக்காடுற மொழியில் நம்மளுக்கு வந்துருவோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களாம் அப்படி தானே கூட ரோயாபேட், மேலாப்பூர் அப்படின்ற மாதிரி போடுறாங்க. இன்னும் இருக்க இருக்க இவங்க கிட்ட இது மாதிரி கொடுத்துருந்தா நம்ம ஏரியா பேரே நம்மளுக்கு மறந்துடும், வேற மாதிரி ஒரு பேர் வந்துடும். அதனால வந்து இந்த ஒர்க் வந்து இது மாதிரிலாம் நடக்குது. மெட்ரோ ஒர்க்குனாலே நம்மளுக்கு வந்து இடையூறு தான். இப்போ வந்து என்னடா இது நம்ம ஏரியாவுக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி ஏரியா பேர்களும் மாறிடுமோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்கும் வந்திருக்கு. இந்த போர்டு கிட்டத்தட்ட 2 மாசமா இருக்கு. இதை யாருமே கவனிக்கல, அதிகாரிகள் கூட கவனிக்கல. ஏன்னா தமிழ்ல எதனா ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக், அதாவது ஹிந்தியில எழுதிட்டா நம்ம உடனே குரல் கொடுக்குறோம், அதுல எந்தவித தப்பும் இல்லை. ஏன்னா நம்மளோட தமிழ் உணர்வுகள். ஆனா அதே சமயம் இங்கிலீஷ் படிக்கிறவங்களுக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, இதை மாதிரி நீங்க வந்து கரெக்ஷன் பண்ணி போடணும் அப்படின்றது தான் வேண்டுகோளா இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் வந்து இங்கிலீஷ்ல வந்து படிப்பாங்க, மேலாப்பூர் அப்படின்னா இங்க எங்கப்பா மேலாப்பூர், மேலாப்பூர் எங்க இருக்கு, மயிலாப்பூர் தாங்க இருக்கு அப்படின்னுவாங்க. ரோயாப்பேட் எங்கப்பா, இங்க ரோயாப்பேட்டெல்லாம் இல்லை, ராயாப்பேட்டை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வந்து கேலி கிண்டல் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் இடம் கொடுக்காம அதிகாரிகள் இதுல வந்து முழுசா கவனம் செலுத்தி தமிழ்ல எந்த பிரச்சனையும் வராத மாதிரி இங்கிலீஷ்ல எந்த பிரச்சனையும் வராம நீங்க வந்து நேம் போர்டை கரெக்டா எழுதுங்க. மெட்ரோல வந்து தயவு செய்து இந்த மாதிரில வந்து நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா இன்னும் ஏரியா பேரை மாறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன, கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.